மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாகிறாம். அது தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இப்ப இங்க சொல்ற மண்பாண்டம் எது? அந்த பூமி தான். இந்த பூமி மண்பாண்டம், அங்க பூமின்னாரு. அதுதான் இந்த பூமி. இந்த அந்த பூமியில என்னென்ன இருந்துச்சு? இருள் இருக்கு, ஆவியானாரு, வெளிச்சம் வந்துச்சு. இப்ப இந்த மண்பாண்டத்துல என்ன இருக்குது? இருள் இருக்குது. அதுக்குதான் அந்த ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு வராரு. இருளில இருந்து வெளிச்சத்துக்கு வரணும். இந்த மண்பாண்டம் இந்த உலகத்துல என்ன இருக்குது? இப்போ இருள் இருக்கு. இப்ப வெளிச்சம் வரணும்னா எதுல இருந்து வெளிச்சத்தை எட்டு வரணும்ப்போ? வெளியில இருந்து இல்ல, இருள் இருந்து தான் வெளிச்சம் வரணும். அப்ப எப்படி வரும்? இருள் இருந்து வெளிச்சம் எப்படி வரும்? நமக்கு கேட்பதினால வரும், கேட்கறதுனால தான் வரும். இப்ப இந்த வெளிச்சம் வரணும். அதே நேரத்தில் ஆவியானவர் இருக்கிறாரு, அந்த பூமியில் தாங்கிறாரு, இருள்ல தாங்கிறாரு. இந்த மண்பாண்டத்துல யாரு இருக்கிறாரு? அதான் விளக்குறாரு பவுல். நம்ம எங்க தேடுறோம்? பிற மதத்தினாரு பிற எல்லாம் தேடுற மாதிரி வெளியில தேடினுக்கிறோம். வெளியில தேடி ஆவியானவர் எங்க தேடுறோம்? வெளியில தேடணும். வெளியில தேடினா என்ன கிடைக்க மாட்டார். அவர் எங்க இருக்கிறாரு? இப்போ நமக்குள்ள இருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்குள்ள எடுக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா சட்டத்திட்டத்தில் பார்க்கும்போது கொலை செய்யாதிருப்பாயாக பூர்வ காலத்துல இப்படிதான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது நல்ல சட்டம் தானே, தப்பு ஒண்ணு இல்லை. ஆனா நான் எங்க நிக்கிறேன்னா, கொலை பண்ணல நானு, ஆனால் நான் நல்லவன் இல்லையா அப்படின்னு ஒரு சட்டம். ஆனா இந்த ராஜ்யத்துல ரொம்ப கடுமையான சட்டத்தை காமிக்கிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். கொலை செய்யாதிருப்பாயாக. அதுக்கு மேல சொல்றாரு பாருங்க 20வது வசனம். ஏன்னா அந்த பரிசேயர் சதுசேயர் சொன்ன இல்லையா, வேத பாரகர் பரிசேயர் என்ற நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். அவங்க மதத்தில் இருக்கிறாங்க, மத வைராக்கியத்தில் இருக்கிறாங்க. எவ்வளவு சொன்னாருப்பா பவுல் எடுத்துங்க. சவுல் எவ்வளவு பிரச்சனை பண்ணாரு? அவரு கொலை பண்ணாரு, இட்டுன்னு வந்தாரு, ஜெயிலில் அடிச்ச எல்லாம் அவர் தப்புன்னே சொல்ல. எப்ப இருக்கும்போது நியாய பிரமாணத்தில் இருக்கும்போது தப்புன்னே சொல்ல. அவரு வெளிச்சத்துக்கு வந்த பேரு தான் சொல்றாரு தப்புன்னு. அது குப்பன்றாரு, அது மொத்தம் குப்பன்றாரு. இப்ப நம்ம இருள் இருந்து என்ன எங்க வரணுமா? ராஜ்யத்துக்கு வர சொல்றாரு. இந்த ராஜ்யத்துல அப்படி கொலை செய்யணும் இல்ல. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். யார் மத்தியில பேசுறாரு? இப்போ பரிசேயர் சதுசேயர் மத்தியில பேசுறாரு. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? இப்போ நான் கொலைகாரன் இல்ல, இவர் என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் கொலைகாரன் தான்றாரு. அப்படி பார்த்தா எல்லாரும் அப்படித்தாங்க. ஆமா ஆமா. இந்த சட்டத்தின் இந்த சட்டத்தின் பிரகாரம் எல்லாரும் எதுல இருக்கிறாங்க? கொலை பாதத்தில் இருக்கிறாங்க. அப்ப இருள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமா. இப்ப என்ன பண்றாரு? வெளிச்சத்துக்கு வாழ்றாரு. அதனால வெளிச்சத்துக்கு வரணும்னு என்ன பண்ணனா, தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரக்கு எதுவா இருப்பான். இப்ப இருந்து மீட்பு வேணும் இல்லையா? இருளுகிறன்னு தெரிஞ்சு வெளிச்சத்தை எப்படி எட்டினாரு? ஆகையால் நீ பலிப்பீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயில் அங்கேதான் பலிப்பீடத்தில் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அதான் இருக்குது வச்சுட்டாரு. அது சட்டம் கடுமையா சொல்லிட்டாரு. அந்த சட்டத்தோட இந்த சட்டம் ரொம்ப கடுமையாகுது. அப்ப நான் கொலைகாரன் உணர்ந்துட்டேன். இப்ப என்ன பண்ணான்? வெளிச்சத்துக்கு வரலாம், அவனோட ஒப்புரவாகுன்றார். எல்லா மெத்தட சொல்லி வராது. எதிராளி உன்னை நியாயாதிபதி இடத்தில் ஒப்புப்படாமலும் நியாயபதி உன்னை சேவகத்தில் ஒப்புப்படாமலும் நீ சிறைச்சாயில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக உன் எதிராளியோடு வழியிலே இருக்கும் போது சீக்கிரமானோட நல்மனம் பொருந்து இல்லையா? பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்ப்பு மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாக அடுத்த சட்டம் சொல்றார். விபச்சாரம் செய்யாமல் அதே சம்பவம் தான். கொலை செய்ய விபச்சாரம் செய்யும் போது என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? நானே உத்தமனாக அது என்ன சொல்றாரு? மனதில் நினைச்சாலே அது விபச்சாரம். அப்ப அதுல இருந்து வெளியே வரணும்னாக்கா அதுக்கும் சொல்றாரு இல்லையா? உன் வலது கண் உனக்கு அதுலேருந்து விலகி வந்துருன்றார். உன் வலது கண் உனக்கு இடலா இருந்தால் அதை பிடுங்கி எரிஞ்சு போடு.
உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்த்து உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது நலமாக இருக்கும். இப்படி எட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் விவாகரத்தை பற்றி சொல்றாரு. இது சட்டத்திட்டங்கள் ராஜ்யத்துக்கு தீர்மானம் இல்லை. அப்படியே எட்டு வரும்போது சத்தியம் பண்ண வேண்டான்றாரு. இப்படியே சொல்லினே வராரு. இந்த 5 அதிகாரம்லாம் படிச்சுக்கணும். அடுத்தது நடைமுறை வாழ்க்கைக்கு சொன்னார் 6ஆம் அதிகாரம் முதல்ல. நடைமுறை வாழ்க்கையில நான் எப்படி நடந்துக்கிறேன், அது ராஜ்யம் அந்த ராஜ்யம் அப்படித்தான் இருக்கும் இல்லையா. ஒரு உபவாசம் போட்டானா நோட்டீஸ் அடிச்சு சொல்லுவாங்க. அன்னதானம் பண்ணா என்ன பண்ணுவாங்க, நோட்டீஸ் அடிச்சு சொல்லுவாங்க. அது உலகம், நீ அப்படி இருக்காதுன்ற. மனுஷர் காண வேண்டும் என்று அவளுக்கு முன்பாக உன் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கிறார்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. அப்படி செஞ்சினா ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்றார். இந்த உபதேசமே பிரயோஜனம் இல்லைன்றார். நமக்கு வேலை செய்யாது. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது இப்போ அவர் சட்டத்தை எடுத்துனார். மனுஷனால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று சொல்றார். தர்ம செய்யத்தை எப்படி செய்யணும்னு சொல்றாரு. இந்த கைக்கு செய்ய இதெல்லாம் சட்டங்கள். அது சட்டங்கள். அப்போ நம்ம தர்மம் எப்படி செஞ்சோம்னாக்கா எல்லாரும் பார்க்குற மாதிரி செஞ்சா எந்த ராஜ்யத்தில் இருக்கிறேன், இருளின் ராஜ்யத்தில் இருக்கிறேன். அவருக்கு மட்டும்தான் தெரியும். செஞ்சது யாருக்கும் சொல்ல தேவையில்லைன்னா அதுக்கு வெளிச்சத்துக் கொள்கிறார். அப்படியே நான் எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு. சட்டத்திட்டங்கள் தான். என்ன பண்ணோம், அவங்கள மாதிரி மாயக்காரமாக வீண் வார்த்தை அலம்பாதிங்க அறையை கூட்டி கொண்டு என்ன பண்ணுறாரு, உனக்கும் பரம்பு உபவாசம் கொடுக்குறாரு இல்லையா. உபவாசம் எத்தனை இடத்துல நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க உபவாசம் கொடுத்தாங்க. அது அனுப்புறானா இல்லைங்களா, நமக்கு அது தெரில. நம்ம உபவாசம் கொடுத்து அது தப்பு. வேத சட்டத்திட்டங்கள் பிரகாரம் தப்பு. நீயே உபவாசிக்கும் போது சொல்கிறாரு இல்லையா, என்ன சொல்றாரு, அவங்கள போல இருக்காது, நல்ல தரவா இருக்கோ, எண்ணெய் போட்டுக்கோ, முகவாடல இருக்காதுன்னு சொல்றாரு இல்லையா. அப்ப இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்து சட்டத்திட்டம் எனக்கு தேவைப்படுது. ஜெபிக்கிறதுக்கு கத்துறாரு இல்ல. அதுக்கப்புறம் இப்ப 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்றார் இல்லைங்களா. அதுக்கப்புறம் கவலைப்படாதன்றார். ஏன்னா எப்ப கவலைப்படுறேன்னா ஆண்டவரை பற்றி அதிகமாக அறியலைன்னா கவலைப்படுறேன். ஆண்டவரை பற்றி அதிகமாக அறியலைன்னா கவலைப்படும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா எல்லாவற்றையும் பரமபிதா அறிந்திருக்கிறார். பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனால் நீ என்ன பண்ண தேவையில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, நம்ம ஒரு மனுஷனை புகழ்ந்து பேசுவோம் இல்லையா. இந்த புகழ்ந்து பேசுறது இருக்கக்கூடாதுன்றார். சாலமோன் ஞானி ஞானின்னு எங்க பாரு சொல்லுவோம். எட்டாவே சாலமோன் ஞானி தான். வேற எத்தனை ஞானிக்கிறாங்க இல்லையா, பைபிள் எத்தனை ஞானிக்கிறாங்க. ஞானினால சாலமோன் தான். வேற யார் ஞானி? பழைய ஏற்பாட்டிலே தானியல் ஞானி தான் பைபிள். அந்த ஞானி யாருக்கு வரதில்லை ஞாபகம். இதெல்லாம் கணக்குங்கிறப்ப இதை காட்டிலும் பூவை பெருசாகுதுன்ற இன்றைக்கு அந்த நூல் அந்த மாதிரி யாரும் இயக்கத்தில் எடுத்து அந்த மாதிரி எடுத்தாராங்க. நீங்கள் விசேஷம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் விசேஷம்னு சொல்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் முடிக்கும் போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்புறம் எல்லாம் போட போகும். அப்போ நம்ம இப்படி தேடும் போது நான் ராஜ்யத்தில் இருக்கிறேன். இவைகளெல்லாம் முதல்ல தேடிட்டு பின்னாடி தேவன் ராஜ்யத்துக்கு தான் இதில் இருக்கிறேன். அஞ்ஞானி போல இல்லையா, அஞ்ஞானி போல இருக்கிறேன். 7ஆம் அதிகாரத்தில் சட்டத்தை நீ குற்றவாளி என்று தீர்க்காத படிக்கு மற்றவர்களுக்கு குற்றவாளி என்று தீர்க்க. அப்போ என்ன பண்ண, ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதன்றாரு. இப்போ நான் ஒருத்தரை ஜட்ஜி பண்ணணும்னா நான் யாராக இருக்கிறேன், இப்போ நான் ஜட்ஜாக இருக்கிறேன், நீங்கள் குற்றவாளியாக இருக்கிறீங்க. ஜட்ஜினுடைய சீட்டு யாருக்கு உரியது, அந்த சீட்டை நான் எடுத்துக்கிறேன்றாரு. ஆகையினால் அங்கே வராதுன்றாரு. அதான் அங்கே புரிஞ்சுக்குது. அப்புறம் ஒரு கன்னத்தை அடைஞ்சால் அப்படின்னு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், ஒரு கன்னத்தில் அறையமாக கூட நடந்துக்காதுன்னு அர்த்தம் இல்லை. அது கூட அறைய மாதிரி நடந்துக்காதுன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தேன், இதோ நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்த்துருப்பாங்க. புரியுதா? என் கண்ணு என்ன இருக்கான், உத்தரம்.
உத்தரனா புரியுதா? அது நீளமா தூளம் தெலுங்குல தூளம் நீளமாக்குது. எப்படி இது நீளமாக்குது? உங்க கண்ணில் என்ன இருக்குதான்? தூசிக்குது. அது எங்க இருக்குது? இப்போ எனக்கு ஆசை, உங்க கண்ணில் தூசி எனக்கு தெரிஞ்சுங்க, நான் எடுக்கணும்னு ஆசை. நான் எடுக்கலான்னு பார்த்தேன், இந்த தூளம் உங்க கண்ணை ஊத்திட்டேன். புரியல? அதனால முதல்ல